நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்துக்கு நோ சொல்லி உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூடாதிருங்கள்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஒருவன் இடத்துல உலகத்துக்குரிய அன்பு இருந்ததுன்னா அவன் இடத்துல பிதாவின் அன்பு இல்லைன்னு எச்சரிச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரம் அல்லன்னு இந்த உலகத்துக்கு பாவத்துக்கு மாம்சத்துக்கு செத்து வராங்களோ அவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்துல ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்று உங்களை என்னை ஆனர் பண்ணுவார். நீங்க யாருடைய ஆனரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? யார் உங்களை ஆனர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உலகமா? எங்களை உலகம் மதிக்கல, சபையார் மதிக்கல, ஊழியக்காரங்க மதிக்கல. எதுக்கு மதிக்கணும்? என்ன மதிக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நோ சொல்லிட்டு நீங்க விலகி ஓடுறீங்க தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று உங்களை ஆனர் பண்ணுவார். ஆமென். வராதா? உனக்கு தான் உலகத்து மரியாதை. நாடிய சாவரிய ஃப்ரெண்டு விட்டு போயிட்டா என்ன பண்ணிடுவேன்? சொந்தக்காரன் விட்டு போயிட்டா என்ன பண்ணிடுவேன்? வேலையில கோச்சிக்கிட்டு போட்டு போ. என்னத்த உனக்கு சாதிச்சு கொடுத்தா அந்த உலகத்தான். கர்த்தருக்காக நீ வைராக்கியமா நில்லு. உனக்காக கர்த்தர் எழுந்து நிற்கிறத உன் கண்ணுப்பா. ஹல்லேலூயா. அம்மா வைராக்கியமா நில்லுங்கம்மா. ஐயோ சொந்தக்காரன் கோச்சிக்கோ, அவங்க கோச்சிக்கோ, இவங்க எவன் தான் கோச்சிக்கல நம்மளை பார்த்து. மனசு தொட்டு சொல்லுங்க, எவனா ஒருத்தன் ஒரு 3 மாசம் நம்ம கூட சமாதானமா இருக்கிறான்ல இந்த பூமியில? வேலை செய்யற இடத்துல மாடா உழைக்கிறியே, நீ உழைக்கிற அந்த உழைப்புக்கு ஏத்த கூலி அவனை கொடுக்கறானா தங்கச்சி? தம்பி ப்ரமோஷனுக்கு போய் நின்னா போயிட்டு வா, அடுத்த வருஷம் பார்க்கலாம். என்ன பிச்சையா எடுக்கிறோம்? ஆனா ஆண்டவர் ஹெவன்லி குளோரியில உங்களை என்னையும் ப்ரோமோட் பண்றதுக்கு, பரலோக மகிமையில உங்களை என்னையும் உயர்த்தி வைக்கிறதுக்கு ஏதுவான வல்லமை உள்ள தேவனா இருக்கு. நீங்க அவர் ஏஞ்சி நிக்கத்தக்கதாய் கனமாய் உங்களுடைய சுயம்சாக விட்டு கொடுத்து பாருங்க, உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார்.